Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்லாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஈஸியாக 10 மினிட்ஸ்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எப்போ வேணால் சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி நல்லா சூப்பரான டேஸ்டியான ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கோபி பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பராத்தாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிடலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். நல்லா மாவு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிற வரைக்கும் ஊறினா போதும். காலிஃப்ளவரை கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம துருவிடலாம். இந்த சின்ன கிரேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதர் இதை துருவி செய்யலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை நல்லா துருவியாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு துருவறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஜாரில் எதுவுமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா கிச்சன் டவரில் காலிஃப்ளவரை நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஓமம் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ துருவி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிடலாம். நமக்கு அந்த ரா ஸ்மெல் போகணும். அதுக்காக இப்போ காலிஃப்ளவர் நல்லா வதக்கியாச்சு. நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் ஆகினா போதும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்மளுக்கு காலிஃப்ளவரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியே போதும். ஸோ நம்ம மசாலா வடை போன்ற அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போது ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 சொட்டு போல் நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறது லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். ஸோ நீங்கள் எலுமிச்சை சாறு நம்ம ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 சொட்டு சேர்த்துக்கிட்டால் போதும். நமக்கு லைட்டாக அந்த புளிப்பு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு 5 இன்ச் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா சைடும் நல்லா சீல் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை
எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு கொஞ்சம் போட்டு நல்லா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். பராத்தா ஸ்ப்ரெட் பண்ணும்போது எப்போதும் சைடில் ப்ரெஷர் கொடுங்க, சென்டரில் கொடுக்காதீங்க. சைட்லேருந்து அப்படியே ப்ரெஷர் கொடுங்க. அட் அ டைம் 2 சைடும் கொடுக்காதீங்க, ஒரு கார்னர் அப்படி கொடுத்துட்டே வாங்க. இப்போது டவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கீ இருந்தால் கூட கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவரில் செஞ்ச பராத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.